ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் 360. ஐபிஎல் ஆரம்பிக்கணும்னா 5 நாள் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு மேட்ச்சே ஆர்சிபி வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் தான். ஆர்சிபி வந்து அவங்களோட டைட்டிலை டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 17 வருஷம் கழிச்சு லாஸ்ட் இயர் ஐபிஎல் ட்ராஃபி ஆர்சிபி ஜெயிச்சாங்க. அதுக்கு முக்கிய காரணமாக இருந்த ஒரு பவுலர் வந்து இந்த சீசன் விளையாட மாட்டார்னு சொல்லியிருக்காங்க. அது யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லாருமே அந்த முக்கியமான பிளேயர் ஜாஸ் ஹெசல்வுட்னு தான் நினைப்பீங்க. ஆனால் அது ஹெசல்வுட் கிடையாது. அப்போ வேறு எந்த பிளேயர்னு கேட்குறீங்கன்னா யாஷ் தயால் தான். ஏன்னா யாஷ் தயால் வந்து அவங்க ட்ராஃபி ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாம், ஒரு லாஸ்ட் சீசன்லாம் ஒரு சில க்ரூஷியல் கேம்ஸ்லையும் நல்லா போட்டிருந்தாரு. எக்கனாமிக்கலை நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒரு 2-3 இயர்ஸ் பேக் வந்து ரிங்கு சிங்குக்கு அந்த 5 கண்டினியூஸ் சிக்ஸஸ் கொடுத்து பயங்கரமாக ட்ராலான ஒரு பவுலர் தான். பட் ஆர்சிபிக்கு ஓரளவுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். அதுவும் இந்த யாஷ் தயாலை வச்சு சிஎஸ்கே ஃபேன்ஸும் ஆர்சிபி ஃபேன்ஸும் பயங்கரமாக சண்டை போட்டுப்பாங்க சோஷியல் மீடியாவில். தோனியோட ரிட்டைர்மெண்ட்டை 2 சீசனாக கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து யாஷ் தயாலை வந்து பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு 2 தடவை விக்கெட் எடுத்திருக்காரு, லாஸ்ட் ஓவர் டிஃபெண்டும் பண்ணியிருக்காரு தோனிக்கு எகெயின்ஸ்டாக. ஸோ அதனால் ஆர்சிபி ஃபேன்ஸ் அவரை ப்ரைஸ் பண்ணுவாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் அதுக்கு கவுண்டர், இந்த மாதிரி சொட்டா பவுலரை விட பெரிய பவுலரெல்லாம் வந்து தோனி நிறைய இடத்துல விளையாடி ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸும் அதுக்கு கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் வந்து இவர் விளையாடல அப்படிங்கிறத வச்சு ஆர்சிபி ஃபேன்ஸை பயங்கரமாக ட்ரால் பண்ணுறாங்க. என்ன ரீசன்னால இவர் விளையாடல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பர்சனல் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னதான் பர்சனல் ரீசனாக இருந்தாலும் இந்த முடிவை எடுத்தது வந்து ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் இந்த முடிவை எடுக்க முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா யாஷ் தயால் மேலே சில ஹராஸ்மெண்ட் கேஸ் அண்ட் வந்து ரீசெண்டாக போஸ்கோ கேஸ் கூட இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம நியூஸஸ்லையும் பார்த்துருக்கோம். ஸோ லீகலாக நீங்கள் வந்து அதை கிளியர் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் டீமில் விளையாடலாங்கிற மாதிரி ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் சொன்னதாக தெரிய வருது. இதை சொல்லியிருந்தாங்கன்னா நிச்சயம் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டை நம்ம பாராட்டணும் தான். நிறைய ஐபிஎல் டீம் மேனேஜ்மெண்ட்டும் இதை பண்ணியிருப்பாங்க. பட் இருப்பினும் வந்து ஒரு 2 சீசன் அவங்களுக்கு விளையாண்டுட்டு இருக்கிற ஒரு பிளேயர் லாஸ்ட் சீசனில் சில குரூஷியலான கேம்ஸையும் வந்து நல்லா கண்டெயின் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்படி இருக்க போகும்போது வந்து ஒருத்தரோட நேம் கெட்டு போகுது, அதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டு வாங்கன்னு வந்து ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் சொல்லியிருந்தாங்கன்னா அதுவும் உண்மையிலே பெண்களுக்கு எதிரான ஒரு கேஸில் வந்து அவர் மேலே வழக்கு தொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறது உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தான். இந்த ரீசனுக்காக நிச்சயம் நம்ம ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டை பாராட்டலாம். லாஸ்ட் சீசன் அவங்க வந்து அந்த செலிப்ரேஷனில் சில மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணியிருந்தாலும் நிச்சயம் இந்த முடிவு வந்து பாராட்டக்கூடிய ஒரு முடிவாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.